ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 14 ஜூன் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ஜூன்லேருந்து உங்கள் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் எத்தனை ஷிஃப்ட் நடந்திருக்கோ அதோட கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு ப்ளஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா முந்தின ஷிஃப்ட்டோட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கொஷின் வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. கரண்ட் அஃபேர் மட்டுமே உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாமே முந்தின ஷிஃப்ட்டோட கொஷின்ஸோட டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதிலிருந்து ஒரு 6லேருந்து 7 கொஷின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு 40க்கு 25 கொஷின்ஸ் வரைக்கும் ஈஸியாக ஜிகேல அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The 97th Constitutional Amendment enacted in 2011 primarily focused on. ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஷின். 97th Constitutional Amendment எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது ப்ரொவைடிங் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுதான் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 97வது அரசியலமைப்பு திருத்தம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பை வழங்குவதில் முதன்மையாக கவனம் செலுத்துகிறது. இந்த 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் எஸ்டர்டே கேட்டிருக்காங்க. 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பை வழங்குவது. ஓகே, ஸோ இது எப்போ இது பண்ணப்பட்டது, எனாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ காட் த சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் இன் இந்தியா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ் காட்கில். ஓகே, ஸோ மாதவ் காட்கில் எ வேட்ரன் இந்தியன் எக்காலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா மாதவ் காட்கிலுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஃபீல்டுன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இவர் எக்காலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ இவருக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்டு கொடுத்திருக்காங்க. இது டிசம்பர் 2024 உள்ள கரண்ட் அஃபேர். நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லையும் இதை கொடுத்துருக்கோம். இந்த அவார்டை கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNEP, யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கூட எக்ஸாம்ல கேட்கலாம். UNEPயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நைரோபி, கென்யால இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படினாலும் கேட்கலாம். அதை கரண்ட் அஃபேராகவும் கேட்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவாகவும் கேட்கலாம். இப்போ இந்த ஷிஃப்ட்டில் யாருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அவர் எந்த ஃபீல்டுன்னு கேட்கலாம் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த அவார்டை யார் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். கொடுத்தது யாருன்னா UNEP, யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். த கரண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISFோட கரண்ட் டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது செப்டம்பர் 30, 2025 உள்ள கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அதாவது செப்டம்பர் மந்த்ல உள்ள கொஸ்டின். ஓகே, செப்டம்பர்ல உள்ள கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ நம்ம CAPDF கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவரோட பதவி செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 2024ஓட கரண்ட் அஃபேர் இது. ஓகேவா? ஸோ இப்போ CISFோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்விந்தர் சிங் பட்டி. ஓகே, இவர் ஒரு IPS ஆஃபீஸர். ஸோ செப்டம்பர் 2024ஓட கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் நம்ம CAPDF கோர்ஸ்ல உள்ள கொஸ்டின் தான். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தற்போதைய இயக்குனர் ஜெனரல் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்விந்தர் சிங் பட்டி. ஓகே, ஸோ செப்டம்பர் 1லிருந்து செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் அவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வேர் வாஸ் CISF 56th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CISFோட 56th ஃபவுண்டேஷன் டே எங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேங்கிறதையும் நீங்க படிச்சுக்கணும். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா. ஓகேவா? ஸோ இவர் தான் இந்த 56th ரைசிங் டே பேரட். ஓகேவா? ஸோ CISFோடதுல என்ன பண்ணியிருக்காரு, கலந்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ அது எங்க நடந்திருக்கு, இந்த CISF 56th ஃபவுண்டேஷன் டே எங்க நடந்திருக்கு, எங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகே, ஸோ தக்கோலம், தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் தக்கோலத்தில். ஸோ இது அப்படியே நம்ம கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த 56வது ஃபவுண்டேஷன் டே CISFோட ஃபவுண்டேஷன் டே எங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னா தக்கோலம், தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணாங்க. கலந்துக்கிட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பைக்கா டான்ஸ்? ஓகே, நான் முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் சொல்லும் போதே சொன்னேன் முக்கியமான டான்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்கன்ட்டு. பைக்கா டான்ஸ் எந்த
மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே உள்ள பிரபலமான ஒரு டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள முக்கியமான டான்ஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ கேரளானா கதகளி, மோகினி ஆட்டம், தேவியம், ஓட்டம் துள்ளல், குடியாட்டம், நாஞ்சியர். ஓகே, தமிழ்நாட்டில் தெரியும். ஸோ பம்பர் டான்ஸு, பரதநாட்டியம், பொம்மலாட்டம், பப்பட் ஷோ, ஷாக்கை ஆட்டம், தேவராட்டம், அதுக்கப்புறம் கபடியா, ஸோ கமாண்டி, காமன் பண்டிகை. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான என்னென்ன இதெல்லாம் இருக்கோ டான்ஸு, ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி மணிப்பூரில் மணிப்புரி, பங்சோலம், ட்ரம் டான்ஸு, அதே மாதிரி இந்த ராஸ்லீலா டான்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படி தானே? மணிப்புரியோட ராஸ்லீலா டான்ஸ் வந்து முந்தின ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டான்ஸுக்கும் முக்கியமான, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் முக்கியமான டான்ஸஸ் வந்து இருக்கும். அதை படிச்சுட்டு போங்க. The northern plains of India are also known as, இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நார்த்தன் பிளைன் ஆஃப் இந்தியா ஆர் ஆல்சோ known as கேட்டிருக்காங்க. இந்தோ ஜேஞ்சட்டிக் பிளைன்ஸ் ஆர் இந்தோ ஜேஞ்சட்டிக் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ், இந்தியாவின் வடக்கு சமவெளிகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ கங்கை சமவெளிகள் அல்லது இந்தோ கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள். ஓகே, ஸோ வடக்கு சமவெளிகளை எப்படி சொல்கிறோன்னா இந்தோ கங்கை சமவெளிகள் அல்லது இந்தோ கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள். அடுத்து பாருங்க, ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு முந்தின ஷிஃப்ட் 13ஓட ஷிஃப்ட் அனாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் ஸ்னூக்கரோட சாம்பியன்ஷிப் வந்து கேட்டிருந்தாங்க. ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலையும் பாருங்க 14th ஷிஃப்ட் 1லையும் கேட்டிருக்காங்க. 2025 ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பங்கஜ் அத்வானி. இதை கரண்ட் அஃபேராகவும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இதை ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி எப்படி கேட்கலாம்னா பங்கஜ் அத்வானியோட நேம் கொடுத்துட்டு கீழே வந்து ஒவ்வொரு கேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர், செஸ்ஸா, ஸ்னூக்கரா, இல்லை கபடியா, கிரிக்கெட்டா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தும் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 2025 ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்போட 14th டைட்டில், எத்தனாவது டைட்டில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா பங்கஜ் அத்வானி. யார் தோத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் சர்கோஷ். இந்த தோத்தவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பு, ஸோ ஜெயிச்சவங்க யாரு? பங்கஜ் அத்வானி. தோத்தவங்க யாரு? அமீர் சர்கோஷ். எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஓகே, அடுத்த கொஸ்டின், பங்கஜ் அத்வானி 2025 ஏசியா ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை வென்றார். ஓகேவா? ஸோ இது வந்து 14வது பட்டம், அவரோட 14வது பட்டம். யாரை தோற்கடிச்சாருன்னா ஈரானோட அமீர் சர்கோஷை வந்து தோற்கடிச்சாரு. அடுத்து ஆர்டிகிள் 351 இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 351ஓட பர்பஸ் என்ன? ஓகே, ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட் த ஸ்ப்ரெட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஆர்டிகிள் 351 பற்றி கேட்டிருக்காங்க. டு ப்ரமோட் த ஸ்ப்ரெட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹிந்தி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 351 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை என்ன பண்ணுறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஆர்டிகிள் 164ம் கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 164னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர் தேர் டென்யூர் அண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது சிஎம், மற்ற மந்திரிகள், மற்ற மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பாயின்மெண்ட்டு, டென்யூரு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான் ஆர்டிகிள் 164. ஓகே, ஸோ இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 164ங்கிறது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் பிற அமைச்சர்களின் நியமனம், அவர்களோட பதவி காலம், அதுக்கப்புறம் வந்து மாநில சட்டமன்றத்துக்கான அவங்களோட பொறுப்பு. ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணுறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 164. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, சௌரி சௌரா இன்சிடென்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இன் விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் சௌரி சௌரா லொக்கேட்டட்? சௌரி சௌரா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. யூபியில். ஸோ எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூரில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா வந்து இருக்குது. சௌரி சௌரா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில். அங்கே உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரக்பூர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, பீரியாடிக் டேபிளில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸுங்கிறது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இன் பீரியாடிக் டேபிள் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு எதுன்னு கேட்டிருந்தாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ், இல்லைன்னா மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தனிம வரிசை அட்டவணையில் பிரதிநிதித்துவ கூறுகள் எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதியில் உள்ள தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதி தனிமங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின் இது ஒரு 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருச்சு.
Which of the following department was founded by Muhammad bin Tughlaq? Okay, Diwan I Hogi. இது எதுக்காக, இது என்ன டிபார்ட்மெண்ட்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? விவசாயத்துறை. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் திவான் ஐ ஹோகி. இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாரு, இந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது யாருன்னா முகமது பின் துக்லக். ஸோ இது வரைக்கும் நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி ஜூன் 5ல இருந்து இந்த கொஸ்டினை 3 வாட்டி கேட்டாங்க, ரிப்பீட்டடாக 3 வாட்டி கேட்டாங்க. ஸோ திவான் ஐ கோஹிங்கிறது யாரோட டிபார்ட்மெண்ட்? முகமது பின் துக்லக் கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அடுத்து திவான் ஐ பந்தகன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ். ஃபெரோஷா துக்லக் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இது கொண்டு வந்தார். திவான் ஐ ரியாசத், இது வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து வந்து திவான் ஐ மஸ்டகார்ஜ், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரியர்ஸ், அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்தது தான். ஓகே, ஸோ திவான் ஐ கோஹிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் விடோ டிட் சந்திரகுப்தா டு மேரி? ஓகே, ஸோ எந்த விடோவை சந்திரகுப்தா 2 வந்து மேரேஜ் பண்ணாரு? சந்திரகுப்தா 2 மேரிட் துருவதேவி. ஓகே, ஸோ அவங்க ப்ரீவியஸாக யாரை மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட எல்டர் பிரதர், சந்திரகுப்தாவோட எல்டர் பிரதர் ராமகுப்தாவை வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க விடோ ஆயிட்டாங்க. யாருன்னா துருவதேவி வந்து விடோ ஆயிட்டாங்க. அவங்கள சந்திரகுப்தா 2 வந்து என்ன பண்ணிட்டாங்க? மேரேஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்தபா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இதில் முக்காவாசி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேரில் டிஸ்கஸ் பண்ணது, நம்ம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது, ஆல் இன் ஒன் கோர்ஸில் உள்ள ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ குரூப் டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த குரூப் டி பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேட்சில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ என்டிபிசி சிபிடி 1ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஆல்ரெடி என்டிபிசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்டிபிசிக்கான பேட்ச் கொண்டு போனோம், அதில் லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்சை கரெக்டாக முடிச்சிருந்தீங்கனால இன்றைக்கி உங்களால் ஒரு 80 கொஷின்ஸுக்கு மேலேயே இந்த டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகே, நம்தபா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் சாங்லாங் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சாங்லாங் டிஸ்ட்ரிக்ட் நம்தபா டைகர் ரிசர்வ் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. அப்போ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஒவ்வொரு நேஷனல் பார்க்கு, டைகர் ரிசர்வ் எல்லாமே படிச்சுட்டு போனோம். விச் கரப்பன் சிட்டி வாஸ் காட்டன் க்ரோவன்? எந்த கரப்பா நகரத்தில் பருத்தி விளைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. மெஹர்கர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் பெனின்சுலார் இந்தியா? இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பெனின்சுலார். ஓகே, பெனின்சுலாரில் தீபகற்ப இதில் லார்ஜஸ்ட் ரிவர் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. செகண்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஓகே, எத்தனாவது எடிஷன் பாருங்கள், செகண்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் எங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். இது நம்ம மார்ச் கரண்ட் அஃபேரில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மார்ச் 20 to 27. ஓகேவா? ஸோ நம்ம மார்ச்சோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர், மார்ச் 2025 கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருந்திருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க லாஸ்ட் 6 months இல்லைனா லாஸ்ட் 4 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. அடுத்து கம்ப்யூட்டரில் உள்ள இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா இப்போ பிபிடி வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், பவர் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்த ஸ்லைடுக்கு இது பண்ணணும். ஓகே, ஸோ நியூவாக ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் எல்லாமே இது பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்லைடில் ஆட் பண்ணணும்னா என்ன ஷார்ட்கட் கீ வந்து இது பண்ணணும். கீபோர்டில் கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ஸ்லைடு வந்து வரும். அதுதான் கேட்டிருக்காங்க. The shortcut key to add a new slide in Microsoft PowerPoint is Control M. அடுத்து பாருங்க 11th ஷெட்யூல். ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் 11th ஷெட்யூலில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு அதை பற்றி கேட்கலாம். 11th ஷெட்யூல் பற்றி உள்ள டீட்டெயிலாக கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதோட இந்த சப்ஜெக்ட்ஸ், these subjects are specifically related to the functions and responsibilities of பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ். 11th ஷெட்யூல் வாஸ் ஆடட் டு த கான்ஸ்டியூஷன் பை த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1992. இப்போ வந்து 11th ஷெட்யூலில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க 11th ஷெட்யூல் எந்த அமெண்ட்மெண்ட் படி இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகே, ஸோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இந்த 11th ஷெட்யூலில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ். அடுத்து பாருங்க 8 டிகிரி சேனல் செப்பரேட், எதை செப்பரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிகாய் மாலத்தீவ்ஸ். ஓகேவா?
ஸோ இந்தியாவையும் மாலத்தீவ்ஸையும் செப்பரேட் பண்ணுறது தான் இந்த 8 டிகிரி சேனல். விச் ரிவர் சிஸ்டம் ஹவ் ஃபார்ம்டு த நார்த்தன் வேஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ த நார்த்தன் வேஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியாவில் என்ன ரிவர் சிஸ்டம் இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ், சிந்து நதி, கங்கை, பிரம்மபுத்ரா. ஓகே, இந்தியாவின் வடக்கு பரந்த சமவெளியை உருவாக்கிய நதி அமைப்பு. ஸோ அந்த நார்த்தன் பிளெயினை உருவாக்கின அந்த நதி அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை, பிரம்மபுத்ரா, சிந்து நதி. ஓகே, ஃபர்ஸ்ட் டீர் பார்க் அண்ட் மினி ஜூ இன் நொய்டா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டீர் பார்க் அண்ட் மினி ஜூ இன் நொய்டா பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டீர் பார்க்கு, அதாவது ஒரு டீர் பார்க்கு மினி ஜூ வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா நொய்டாவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீர் பார்க்கு எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நொய்டாவில். ஓகே, ஹவு மெனி ஷெட்யூல் லாங்குவேஜஸ் ஆர் ரெக்கக்னைஸ்டு இன் இந்தியா. இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22 மொழிகள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி படிக்கும்போது பார்த்துருப்போம் அப்படி தானே, 14 மொழிகள் மட்டும் நம்ம அரசியல் அமைப்பு இதில் சட்டத்தில் வந்து சேர்த்துருப்பாங்க கான்ஸ்டியூஷனில். அதுக்கப்புறம் 1967 21வது திருத்த சட்டத்தின்படி சிந்தி மொழி வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் 92 71வது சட்ட திருத்தத்தின்படி கொங்கினி, மணிப்புரி, நேபாளம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2003 பார்த்தீங்கன்னா 92வது திருத்த சட்டத்தின்படி போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி எல்லாமே சேர்ப்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜஸும் எப்போ சேர்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், எந்த திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்த்து ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த CPU ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ சிபியூவில் என்ன இருக்கும், ஒரு கம்ப்யூட்டரோட பிரெயினே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU. ஏன்னா அதில் தான் எல்லாமே இருக்கும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், மெயின் மெமரி எல்லாமே இருக்கும். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற கேல்குலேஷன்ஸ் எல்லாமே சிபியூவில் பார்க்குறது. இது கண்ட்ரோல் யூனிட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. மெயின் மெமரி மற்ற நம்ம என்னெல்லாம் சேவ் பண்ணுறோமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே எதில் இருக்கும், மெயின் மெமரியில் இருக்கும். ஸோ அப்போ மவுஸுங்கிறது எதில் இருக்காது, சிபியூவில் இருக்காது. அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சிபியூங்கிறது கம்ப்யூட்டரோட பிரெயின். ஓகே, அடுத்து பாருங்க, பரமஹம்சா மண்டாலி வாஸ் ஃபவுண்டட் இன் 1849. இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா பரமஹம்சா மண்டாலி வாஸ் ஃபவுண்டட் இன் 1849 அட் டேஷ் டு ஒர்க் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட். ஓகே, ஸோ இது நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்ட கொஸ்டின். நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 80லேருந்து 85 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் NTPCயில் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ எங்கே வந்து இது பண்ணாங்க அப்படின்னா பாம்பேயில். ஓகே, ஸோ இது டெஸ்ட் பேட்சில் உள்ள கொஸ்டின் தான். பரமஹம்சா மண்டாலி வாஸ் ஃபவுண்டட் இன் டேஷ்னு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க 1849. ஓகேவா, ஸோ இதுதான் எஸ்டர்டே நடந்த RRB NTPCயில் கேட்ட GK கொஸ்டின். ஓகே, ஸோ தேர்ட் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், குரூப் டிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ NTPCக்கு தேவையான லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் இதில் இருக்கும். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் உள்ள கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு இருக்கும். இந்த CA PDF கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். எப்போனாலுமே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் RRB குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. வரக்கூடிய புதன்கிழமையோட இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். 4 டேஸுக்குள்ள இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துருங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் குரூப் டியோட டெஸ்ட், NTPCயோட டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு NTPCயோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தரோவாக படித்தாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, RRB குரூப் டிக்கான நியூ பேட்ச் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி SSC CGLக்கான பேட்சும்
நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. நாளைக்கு நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஒரு 3 டேஸாக ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். கரண்ட் அஃபேரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்சுக்கும் கரண்ட் அஃபேருக்கும் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணால் போதுமானது. ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நியூ பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் டிக்கு 100 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ இதை மட்டும் படித்தாலே போதும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ், நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு ப்ளஸ் கரண்ட் அஃபேர், இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸில் உங்களால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சூப்பராக ரெடியாக முடியும். ஓகே, திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.